நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு கவிஞர் வைரமுத்து அவர்கள் இணைந்திருக்காரு. அவரோட தான் உரையாட இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய இலக்கிய பயணத்துல பொன்விழா ஆண்டு, அந்த பயணத்தை நீங்க திரும்பி பார்க்கும்போது எப்படி உணர்றீங்க? ஒரு பரவசம் கிடைக்கிறதா, ஒரு பெருமூச்சு விடுகிறீர்களா, எப்படி அதை பாக்குறீங்க? இது ஒரு கலவை உணர்ச்சின்னு சொல்லலாம். பரவசம் மட்டுமா இலக்கிய பயணத்தில் நிற்கும்? போராட்டம், ஏமாற்றம், வெற்றி, தோல்வி, வேர்வை, இரத்தம், கண்ணீர் எல்லாம் கலந்ததுதான் இலக்கிய பயணம். எனவே இந்த 50 வருட பயணத்தில் எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் இடம் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் எல்லா கலவைகளிலும் எல்லா உணர்ச்சிகளையும் கூட்டி பெருக்கி பார்த்தால் மிச்சம் இருப்பது ஒன்றே ஒன்றுதான், தமிழ் தந்த ஆனந்தம். ஒரு நீண்ட பயணத்துக்கு அப்புறம் எந்த ஒரு கலைஞனும் ஒரு பெருமூச்சு எடுப்பார். உங்களுடைய இந்த பொன்விழா ஆண்டை ஒட்டி அந்த பெருமூச்சு நீங்கள் எடுக்கும்போது ஒரு காத்திரமான பங்களிப்பை கொடுத்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்துடன் அந்த ஒரு நிம்மதி பெருமூச்சு எடுப்பீங்களா, அல்லது இன்னும் பங்காற்றி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏக்க பெருமூச்சு இருக்குமா? உங்க கேள்வியின் 2வது பகுதி தான் எனக்கு விடை சொல்ல முடியும். ஏக்க பெருமூச்சு இருக்கிறது. சாதித்தோம் என்றால் எந்த அளவுகோலை வைத்து சாதித்தல் என்று சொல்லுவது? நான் அறிவு, உணர்ச்சி இரண்டுக்கு மத்தியில் நிற்கிறேன். இது படைப்பதற்கு சரியான வயது. எனக்கு நேரம் கொடுத்தால், தமிழ் சமூகம் என்னை அனுமதித்தால், என்னை இன்னும் கொண்டாடினால், என் உடல் நலம் என்னை அனுமதித்தால், இது சரியான படைப்பு தளமாக இந்த வயதை நான் பயன்படுத்திக் கொள்வேன். தொடர்ந்து பங்காற்றணும் அப்படிங்கிற ஏக்கம் இன்னும் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது, திரைத்துறையில 25 ஆண்டுகள் நிறைவு செய்தால் கூட 15 ஆண்டுகள் தான் பேரும் புகழோடும் இருக்க முடியும்னு சொன்னீங்க. அந்த பேரும் புகழும் இப்போது உங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி இல்லை என்று சொல்ல முடியும்? என் பாடல்கள் இன்னும் காற்றில் விதந்து கொண்டே இருக்கின்றன, இன்னும் எழுதி கொண்டே இருக்கிறேன். பேரும் புகழும் என்பது ஒரு படைப்பு என்று மறிக்கிறதோ அன்றுதான் பேரும் புகழும் இல்லாமல் போகும். படைப்பும் உயிர்ப்போடு இருக்கிறது, படைத்தவரும் உயிர்ப்போடு இருக்கிறான் என்கிற போது அந்த சோர்வு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. கவிஞருக்கு மதிப்பு அப்படிங்கிறது கூடுதலா இருக்கு. பாடலாசிரியருக்கு கவிஞருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு மதிப்பு கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. அது வெறும் பிம்பமா அல்லது அதுதான் நிஜமா? இது நிஜம் என்றும் சொல்லலாம். ஏன் என்று கேட்டால், கவிதை, கலை, பாடல், தொழில், கவிதையில் சமரசம் இல்லை. தொழில் என்று வந்துவிட்டால் சமரசம்தான். தொழில் என்ற எல்லாம் உங்கள் உடம்புக்கும் உங்கள் மனதுக்கும் விரோதமான பாதையில் நீங்கள் ஓடுவதுதான். ஜனரஞ்சகமான பாடலாசிரியன் சமரசம் செய்து கொள்ளாமல் பாடல் எழுதுவது சாத்தியமில்லை. அவன் சமரசம் செய்து கொள்கிறான் என்றுதான் சமூகம் அவனை கொஞ்சம் குறைத்து வைக்கிறது. சமரசம் செய்யாதவன் என்றுதான் ஒரு கவிஞரை அது உயர்த்து மதிப்பிடுகிறது. ஆனால் கவிதை அடைகிற தூரம் குறைவு, பாடல் அடைகிற தூரம் அதிகம். சமரசம்தான் காரணம். எனில் வைரமுத்து அவர்கள் பாடலாசிரியரா கவிஞரா? நான் அடிப்படையில் கவிஞர் என்பதை உங்களுக்கு தெரியாதா? கவிதையோடு தான் நான் திரைத்துறைக்கு சென்றேன். நான் கவிஞனாக இருந்து பாடலாசிரியனாக ஆனவன். ஆனால் பாடலாசிரியராக அதிகம் அறியப்பட்டவன். இது நன்மையா தீமையா நீங்கள் தான் சொல்ல வேண்டும். வைரமுத்து அப்படிங்கிற மனிதரை மக்களிடம் அதிகமாக எடுத்து சென்றது பாடல்களும் கவிதைகளும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சி காவியம் போன்ற படைப்புகளை உங்களை எழுத தூண்டது எது? திரைத்துறை என் பசிக்கு போதுமான பந்தி வைக்கவில்லை அம்மா. அதான் அடிப்படை. எனக்கு அது பத்தாது. திரைத்துறை என்னுடைய முழு திறமையை அல்லது முழு தாகத்தை வாங்கி வைக்கிற இடத்தில் இல்லை என்று சொல்லலாம். திரைத்துறையின் தேவையை மட்டும்தான் பூர்த்தி செய்து கொடுக்க ஒரு கவிஞன் நிர்பந்திக்கப்படுகிறான், ஒரு கலைஞன் நிர்பந்திக்கப்படுகிறான். எனக்கு அது போதவில்லை. பூங்காத்து திரும்புமா, வெட்டி வேறு வாசம் என்று எழுதினால் மட்டும் என் மண் எனக்கு பூர்த்தியாகவில்லை. என் மண்ணின் வலி, இரத்தம், கண்ணீர், வேர்வை, அவர்களின் நிராசைகள், உடைந்த கனவுகள், சிதறிய ஆசைகள் எல்லாவற்றையும் நான் பதிவு செய்ய வேண்டும். அப்படி பதிவு செய்தால்தான் அந்த மண்ணில் பிறந்த விஷயத்தின் பூர்த்தியை நான் அடைகிறேன். விருது கிடைத்த பாடல்ல உங்கள் மனதுக்கு மிக நெருக்கமான ஒரு பாடல் என்ன? அப்படி நீங்க விருது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பாடல் கிடைக்காம போன பாடல் என்ன? ரொம்ப நல்ல கேள்வி, கொஞ்சம் சிக்கலான கேள்வி.
என்னையே துருவி போடுகிற கேள்வியாக நான் இதை நினைக்கிறேன். நான் 7 தேசிய விருதுகள் பெற்றிருக்கிறோம். இந்த 7 தேசிய விருதுகளில் ரோஜாவில் இடம்பெற்ற சின்ன சின்ன ஆசைக்கு மட்டும்தான் இது கட்டாயம் தேசிய விருது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன். மற்ற 6 விருதுகளும் நான் எதிர்பாராத செய்திகள் என்று சொல்ல வேண்டும். மொழி படத்திற்கு நான் விருது எதிர்பார்த்தேன், கண்டுகொண்டேன் படத்திற்கு எதிர்பார்த்தேன், மின்சார கனவுக்கு எதிர்பார்த்தேன், கிழக்கு சீமையிலே எதிர்பார்த்தேன். தப்பா? உங்களை வாழ்த்தும் போது கவி சாம்ராட் அப்படின்னாரு வாஜ்பாய், காப்பிய கவிஞர் அப்படின்னாரு அப்துல் கலாம் அவர்கள், கவி பேரரசு அப்படின்னாரு கலைஞர். இந்த அடைமொழிகள்ல உங்களுக்கு நெருக்கமான அடைமொழி எது? நான் எதை தக்க வைத்துக் கொண்டேனோ அதுதான். கலைஞர் கொடுத்த கவி பேரரசு என்ற பட்டம் நிலைத்து விட்டது, என் பெயரோடு ஒட்டி கொண்டது. என் பெயரில் இனிஷியல் மாதிரி கவி பேரரசு என்பது ஒட்டி கொண்டது. நான் ஜனாதிபதி அவர்களை மதிக்கிறேன், பிரதமர் அவர்களை மதிக்கிறேன். இவர் முதலமைச்சர் தான், ஜனாதிபதி முதல் குடிமகன், பிரதமர் நாட்டின் பெரும்பதவி வகிக்கிறவர், முதலமைச்சர் ஒரு மாநிலத்தின் தலைவர் தான். ஆனால் அவர் மாநிலத்தின் தலைவர் மட்டுமல்ல, தமிழ் பேராசார், தமிழ் படைப்பாளர். கலைஞர் என்பவர் அரசியல் தலைவர் மட்டுமல்ல, ஒரு தமிழறிந்த தலைமகன். அதனால் அவர் கொடுத்த பட்டம் ஒட்டி கொண்டது என்று சொல்ல வேண்டும். இந்த கவி பேரரசு என்கிற பட்டம் ஒன்றை இழந்த பிறகு நான் பெற்றது. கவி அரசு என்று எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தார் முன்னாள் அமைச்சர் சாமிநாதன் அவர்கள். கவி அரசு என்பது கண்ணதாசனுக்கு மட்டும்தானே உரியது, இதை எப்படி வைரமுத்து பெற்றுக்கொள்ளலாம், வைத்துக் கொள்ளலாம், இட்டுக் கொள்ளலாம், தப்பல்லவா என்று பல பேர் கேட்டார்கள். அவர் மறைந்து விட்டார். ஒரு முதலமைச்சர் மறைந்த பிறகு இன்னொருவர் முதலமைச்சராவது தப்பில்லை. இந்த பட்டத்தை நீங்கள் இட்டுக்கொள்ளக் கூடாது என்று ஒரு கூட்டம் கிளம்பியது. எனக்கொன்றும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது ஒன்றும் எனக்கு கிரீடம் இல்லை, இது ஒன்றும் என் சாம்ராஜ்யம் இல்லை, இது ஒன்றும் என் சொத்து இல்லை. நான் சொன்னேன், கவியரசு பட்டத்தை நான் துறந்து விடுகிறேன், கவியரசருக்கே காணிக்கையாக்கி விடுகிறேன் சொன்னேன். அதுக்கு பிறகு வெறும் வைரமுத்து, கவிஞர் வைரமுத்து என்றுதான் எல்லா படங்களையும் வரும். கலைஞருக்கு இது மனசுக்குள்ள இருந்திருக்கு. பெய்யன பெய்யும் மழை என்ற என்னுடைய கவிதை தொகுப்பு வெளியிட்ட விழாவுக்கு அவர் தலைமை ஏற்க வந்தார். அவர் தான் வெளியிட்டார். எப்படி கொடுத்தார் தெரியுமா? அபாரம். இதோ தகுதிமிக்க தமிழ் சான்றோர் பலர் இந்த மன்றத்தில் நிறைந்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட பெருமன்றத்தில் நான் வைரமுத்துவுக்கு கவி பேரரசு என்று பட்டம் வழங்குகிறேன். எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துட்டது. இனி வைரமுத்து என்ற பெயரோடு கவி பேரரசு ஒட்டி கொண்டிருப்பதை யாரும் பிரிக்க முடியாது. ரொம்ப அழகா அந்த வரலாறு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க வாஜ்பாய் அவர்களுடைய கவிதை தொகுப்புகளையும் வெளியிட்டிருக்கீங்க, பிரதமர் மோடி அவர்களுடைய கவிதை தொகுப்புகளையும் வெளியிட்டிருங்க. இந்த வெளியீடு தொடர்பாக, அதில் பேசிய விஷயங்கள் தொடர்பாக உங்களுடைய ரசிகர்களும் நலம் விரும்பிகளும் ஏதாவது கருத்து சொன்னாங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? கருத்து சொன்னாங்க. வாஜ்பாயோடு நான் அவருடைய கவிதை தொகுதியை வெளியிடுவதற்கு அவர் இல்லத்திற்கே என்னை அழைத்திருந்தார். பிரதமர் இல்லத்தில் அந்த வெளியீட்டு விழா நடந்தது. நீங்கள் விரும்பினால் முன்னாள் பிரதமராக மாற முடியும், ஆனால் முன்னாள் கவிஞராக நீங்கள் மாற முடியாது, எப்போதும் கவிஞர் தான் என்று சொன்னேன். என் மேல ரொம்ப பாசம் வந்துட்டு இருக்கு. அப்போது வாஜ்பாயோடு கலைஞர் கூட்டணியில் இருந்தார். பிஜேபியும் திமுகவும் கூட்டணியில் இருந்த காலம். அதனால் அதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. பட் மோடி அவர்களுடைய கவிதை தொகுதியை, தமிழ் தொகுதியை வெளியிடுகிற போது திமுக கூட்டணியில் இல்லை, தமிழ் அன்பர்கள் கூட்டணியில் இல்லை. இன்னொன்றும் சொன்னார்கள், வாஜ்பாயோடு நீங்கள் மோடியை ஒப்பிடக்கூடாது என்று சில தமிழ் தீவிரவாதிகள் என்னை சொன்னார்கள். நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த கவிதை தொகுதி வெளியிட வேண்டும் என்று கேட்டபோது நான் வருகிறேன் என்று சொன்னபோது நான் சொன்னேன், அம்மா, சர்ச்சைக்கு இடமில்லாத கருத்துக்கள் கவிதைக்குள் இருந்தால் நான் வருகிறேன். கவிதையை வாங்கி படிச்சா நல்லா இருக்கு, எந்த விதமான மதவாதம் இல்லை. அவங்களுக்கு வாஜ்பாய் கவிதையை வெளியிட்டவனே நம்முடைய கவிதைகளும் வெளியிடட்டுமே என்றவர்கள் நினைத்திருக்க கூடும். நான் சொல்றேன், மொழியும் கவிதையும் அரசியல் கடந்தவை. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த மொழிக்குள் அரசியல் இருந்தால், அரசியலுக்குள் அந்த மொழி இருந்தால் நாம் தள்ளித்தான் இருக்க வேண்டும். அதில் நான் தெளிவா இருக்கேன்.
அதனால் நான் செய்வதெல்லாம் சரி என்று சொல்ல மாட்டேன். எனக்குள் இருக்கும் சில கோட்பாடுகள் சிலவற்றை சரி என்று சொல்கின்றன, அவ்வளவுதான். பிரதமர் மோடி அவர்கள் கிடைக்கிற எல்லா மேடைகளிலும் தமிழை புகழ்றாரு, திருக்குறளை மேற்கோள் காட்டுறாரு, பாரதி போன்ற தமிழ் படைப்பாளிகளை கொண்டாடுறாரு. இதெல்லாம் உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? அதற்கு நான் நன்றி கூட சொல்லி இருக்கிறேன், பாராட்டியும் இருக்கிறேன். ஆனால் மேற்கோள் காட்டுவதோடு தமிழை கொண்டாடுவதோடு அது மேடை அளவில் நின்றுவிடக் கூடாது என்று தமிழ் அன்பர்கள் கருதுகிறார்கள். தமிழுக்கு இன்னும் அவர் ஊட்டம் கொடுக்க வேண்டும். சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் ஒதுக்குகிற பெருந்தொகையில் மூத்த மொழியான சமஸ்கிருதத்துக்கு இணையான சில வழிகளில் சமஸ்கிருதத்தை விட மேம்பட்ட தமிழுக்கும் நீங்கள் நிதி ஒதுக்கி தமிழ் வளர்ச்சிக்கு என்று ஒரு தனி பார்வை செயல் வடிவத்தில் நீங்கள் கொடுத்தால் உங்களை நான் மேலும் போற்றுவோம், உங்களை நாங்கள் வணங்குவோம்.